ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாரீர் அருணுதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளம் இரைச்சல் போல என்கிறதான பாடலை பாடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். பாரீர் அருணுதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, மதுரம் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவரிடது கை ஆமென் தேற்றுகிறார், அவன் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே, அவன் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், ஆமென், பதினாயிரங்களில் சிறந்தோர், என் பிரியமிருபவரே என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமிருபவரே என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, இயேசுவே ஆமென், இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும்
லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. பதினாயிரங்களில் சிறந்தவனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பதினாயிரங்களில் சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் பராக்கிரமம் உள்ளவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் வல்லவர் அப்பா, நீர் கிருபையுள்ளவர். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த அருமையான நேரத்தில் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, ஹல்லேலூயா. பதினாயிரங்கள் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால அப்பா உமக்கு சோதரம். உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் நடுவிலே வாசம் செய்கிற தேவன், இந்த நேரத்தில் அப்பா நீர் எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்வீராக. எங்கள் நடுவிலே நீர் உலாவுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால கர்த்தர் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரரு நோதயம் போல் ஆமென் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம் ஆமென். சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல அவர் வல்லமையுள்ளவர் ஆமென். சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோ ஆமென். இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் 10,000ங்களில் ஆமென், ஆமென். 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. என் பிரியமே, என் பிரியமிருபவனி ஆமென் என அழைத்திடும் இந்த சத்தம் ஆமென். என் பிரியமிருபவனி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் இயேசுவே ஆமென். கேட்டு அவர் பின்னே ஆமென். உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது ஆமென். சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே
ரோஜாவும் லிலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடது கை தலைக்கு ஆமென் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அன்பின் கரமண்டவரே இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். தேசத்தால் சுகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. ஆமென். அன்பின் கரம் அவர் நடத்துகிறது. ஆமென். ஆமென். என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா. ஆமென். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். காட்டு காட்டு மரங்களில் ஆமென். காட்டு மரங்கள் கேச்சிலி போ இந்த நேசரதோ நிற்கிறார். ஆமென். காட்டு மரங்களில் கேச்சிலி போ இந்த நேசரதோ நிற்கிறார். நாமமூச்சுண்ட பரிமளமே அவரை நாமம் மூச்சுண்ட பரிமளம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோர். பதினாயிரங்களில் பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க நடுவில் இருங்க ஆண்டவரே. பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா. ஹல்லேலூயா. ஆமென். 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 பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பதினாயிரங்களில் சிறந்தவர். உமக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை. என் தேவனுக்கு நிகரான ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. தேவனுடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. நீ சொல்ல ஆகும் அவைகள் கட்டையிட்டலாம் நிற்கும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்க நடுவிலே நீர் உலாவுகிறீர். எங்க நடுவிலே நீர் இருக்கிறீர். உடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நீர் நிரப்புகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. ஆமென். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ
பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஆமென். தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம். ஆமென். போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா. அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பட்டும். ஆமென். Yes Lord. தேவ பிரசன்னம் Yes Lord. Amen. Amen. தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி ஹல்லேலூயா. ஆமென். பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம். தேவ பிரசன்னம் Thank you Lord. Amen. தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே. கரம் பிடித்த நாயகரே. ஆமென். கரம் பிடித்த நாயகரே. என்னை கைவிடாத தூயவரே. Yes Lord. Amen. அந்த பிரசன்னம் ஆமென். தேவ பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே. பிரசன்னம் ஆமென். ஆமென். நிரப்பட்டும். ஆமென். ஆமென். தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஆமென். Yes Lord. Amen. தேவ பிரசன்னம் ஆமென். ஆளுகை செய்வதாக இயேசுவே. ஆளுகை செய்வதாக. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யறதற்காக ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பர்வதங்களை மெழுகை போல உருக பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அது நிரப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிரப்பிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லமையுள்ளவர். உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். 10,000களில் சிறந்தவர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நிரப்பியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் நீர் கிரியை செய்கிறதற்காக, எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நடுவில் நீர் வாசம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியான பொருட்படுத்திக் உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எல்லா துதிக்கான மகிமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 40வது சங்கீதம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, 40ஆம் சங்கீதத்திலே அந்த முதல் வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த நாட்களிலே நான் பொறுமையான காரியத்தை, பொறுமையை குறித்து ஒரு நாளைக்கு முன்னால் நான் பேசியிருக்கிறேன், இன்னொரு இதில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 காரியம் புதுசாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்களில் நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று வேதம் சொல்லுகிற, கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் இருந்து நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் திரும்பி என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அப்போது இதில் நாம் இந்த வசனத்தினுடைய காரியத்தை நாம் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, அதாவது நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் இல்லையா, நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் செபித்தேன், நான் அவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன், நான் அவரிடத்தில் நான் கேட்டேன். ஆனால் தேவன் என் பக்கமாய் திரும்பி என்ன எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நான் அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன், நான் அவரை நோக்கி சத்தமிட்டேன், நான் அவரை நோக்கி நான் கேட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அப்போது அவன் பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவருடைய பதிலுக்காக, அவருடைய காரியங்களுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய தன்மை அதுதான். நான் அவரை நோக்கி நான் செபித்தேன், அவரிடத்தில் நான் கேட்டேன், கேட்டு நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய தன்மை நல்லா புரியுது, நல்லா இருக்குதா? நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நேற்று ராத்திரி உட்காந்து தியானிக்கும் போது இந்த வசனத்துடைய தன்மை வித்தியாசம் ஆண்டவர் சொன்னார். நான் ஜெபம் பண்ணேன், நான் கேட்டேன், நான் கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பொறுமையோடு காத்திருந்தேன், என் பக்கமாய் அவர் சாய்ந்தார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கீழே ஆண்டவர் பெரிய காரியங்களை குறித்து, தாவீதினுடைய அந்த பயங்கரமான குழியில் இருந்து தூக்கிவிட்ட காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சரி, அதுக்கு அங்கே போக வேண்டாம் இல்லையா. தேவன் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். நம்ம எதுக்காக நாம் ஜெபம் பண்ணுறோம்? நம்ம தேவனிடத்தில் கேட்கறது, நாம் தேவன் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தில் ஒரு நம்பிக்கையில் நாம் கேட்குறோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய அடிப்படை காரியம் என்ன அப்படின்னா, நான் கேட்டுட்டு நான் பதிலுக்காக, அற்புதங்களை பெறுவதற்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் திரும்பினார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே காத்திருக்கிறதுக்கும் பொறுமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரெண்டும் ஒரே காரியம்தான். அதாவது இப்போ ஒரு சில காரியத்துக்காக ஒரு நபர் நமக்குள்ள பார்க்க வராங்க அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா, காத்திருக்கிறோம். இல்லை பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் அது காலதாமதமாக ஆயிற்று அப்படின்னா, நாம் எதிர்பார்த்ததை விட அதிக நேரங்கள், அதிக காலங்கள் ஆயிட்டுன்னா நமக்கு ஒரு முறுமுறுப்பு வரும் இல்லையா. நான் எப்பவும் நினைப்பேன், இவன் இப்படித்தான் வாரேன்னு சொல்லிட்டு குறித்த நேரத்துக்கு இவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்வோம், வாரேன்னு சொன்னவங்க, காத்திருக்க பண்ணவங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏச ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்வோம், முறுமுறுக்க ஆரம்பிப்போம் இல்லையா. பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தாலும் அப்படித்தான். இந்த பஸ்ஸு எப்போவுமே சொன்ன டைமுக்கு என்ன செய்யாது, வராது. அப்படி நமக்குள்ள ஒரு எரிச்சல், எந்த காரியத்துக்கு நாம் காத்திருந்தாலும் நமக்குள்ள ஒரு எரிச்சல் வரும். அந்த நம்ம எதிர்பார்க்குற நேரத்தை தாண்டிட்டு அப்படின்னா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், நமக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வரும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டிட்டு சரி வரட்டுன்னு சொல்லி பொறுமையோடு கூட இருக்கிறதான் பொறுமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதே போல தான் தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுறோம்,
நம்ம கேட்குறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்குற காலத்தையும் நேரத்தையும் தாண்டிட்டு அப்படின்னா, இந்த உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நான் ரொம்ப பொறுமையை இழந்துட்டேன், பொறுமையை நான் இழந்துட்டேன். ஏன் இழந்துட்டேன்? நான் எதிர்பார்த்த நேரத்துக்கும் எதிர்பார்த்த காலத்துக்கும் அந்த காரியம் நடக்காதனால, எனக்கு வராதனால என்ன செஞ்சு நான் பொறுமையை நான் இழந்துட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்போ தேவனிடத்தில் நாம் கேட்குற ஒரு காரியத்தை நாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வரைக்கும் நாம் காத்திருக்கிறது பொறுமையை காட்டுகிறது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுதான் தாவீது சொல்லுகிறான். அதாவது நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஆனால் தேவன் என் பக்கமாய் திரும்பினான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே சில காரியங்கள் நமக்கு உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். சில நேரங்களிலே, சில நாட்களிலே, சில காரியத்தில் அவர் நமக்கு தாமதப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு நேரத்திலையும் கூட நம்ம கர்த்தரை முறுமுறுக்கவே கூடாது. நாம் நினைக்கிற ஜெபம் பண்ண உடனே நமக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபம் பண்ண உடனே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம அதை தாண்டிட்டு அப்படின்னா நிறைய காரியத்தை அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் தேவனிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், நான் தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக நான் காத்திருப்பேன். காரணம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷனுக்கு காத்திருப்போமானால், ஒரு மனுஷனிடத்தில் வரக்கூடிய நன்மைகளுக்கு உயர்வுக்கு நாம் காத்திருப்போமானால் வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்லுகிறான், நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், என் கூப்பிடுதலை கேட்டா. நான் அவரை நோக்கி கூப்பிட்டு பொறுமையோடு நான் காத்திருந்தேன். தேவன் என் பக்கமாய் சாய்ந்தார், என் பக்கமாய் திரும்பினார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் பார்த்தாலே போதும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் செய்கிற வரைக்கும் நாம் எந்த நேரமும் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நான் அவசரப்பட்டு நிறைய முடிவெல்லாம் எடுத்திருக்கிறேன். அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் அவ்வளவு காரியமாக தோல்வியெல்லாம் முடிந்தது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எடுத்தேன் கவுத்தேங்கிறதுலே செய்வேன் நான். இப்போ அப்படி கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே பொறுமையோடு கூட தேவனிடத்தில் சொல்லிட்டு பொறுமையோடு கூட இருப்போமானால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி தருவார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம எந்த முடிவும் அவசரப்பட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும், நமக்கு போராட்டத்தை கொண்டு வரும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நிதானமாக நம்ம ஜெபம் பண்ணி தேவன் நமக்கு சொல்லுகிற வரைக்கும் நம்ம காத்திருப்போமானால், காலதாமதமானாலும் பரவாயில்ல, யார் என்ன சொல்லி என்ன நடக்க போகுது இல்லையா, நம்ம காலதாமதம் ஆனாலும் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போமானால் தேவன் எனக்கு தருவார். நான் அவரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் நம் பக்கமாக திரும்புவார். அடிக்கடி பார்க்குற வசனம் தான் வாசிப்பு. நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த 15வது வசனமும் சோத்திரம் 14வது வசனத்தையும் வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15, 14. முதல்ல 15 வாசிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மேல வாசிப்பு 14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார்.
அப்போ தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆனால் தேவன் சொன்ன மாத்திரத்திலே ஆனால் உடனே ஆபிரகாமுக்கு கிடைக்கல. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் சொன்னதை பெற்றுக்கொண்டான். கதுமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் வாக்குவாதம் பண்ணலை. நீ தாரன்னு சொன்னிற எப்போ தருவீர் இல்லையா? நம்ம மனுஷீகத்தில் சில காரியங்களை கேட்குறோம் இல்லையா? ஏன்னா நம்ம மனு கொடுத்து எவ்வளோ நாளாச்சு, அரசாங்கத்தில் கேட்குறோம், மனு கொடுத்து எவ்வளோ நாளாச்சு, இன்னும் அதுக்கு காரியம் நடக்கலை அப்படின்னு என்ன ஏசுகிறோம். கவுன்சிலர் ஏசுகிறோம், எல்லாத்தையும் மினிஸ்டர் எல்லாத்தையும் அரசாங்கத்தை ஏசுகிறோம், அதிகாரிகளை ஏசுகிறோம், என்னமா ஏசுகிறோம் இல்லையா? ஆமாம், நமக்கு அந்த சொன்ன உடனே நமக்கு நடக்கணும் இல்லையா? அவங்க சொன்னாலும் அவங்க சொன்ன உடனே நமக்கு நிச்சயம் வருது. பரவாயில்ல சொல்லிட்டாங்க, அவங்க செஞ்சிருவாங்க. அப்போ அவங்க சொன்னது உடனே நடக்கட்டாலும் எவ்வளோ கோபம் வருது. நம்ம கேட்குறத விடுங்க. அவங்களாம் வந்து முன்னால் வந்து நமக்கு தாரேன்னு சொல்லிட்டா உடனே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை உடனே வாழ்க்கையில் நடக்கலை. அந்தப்படியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து தேவன் சொன்னதை பெற்றுக்கொண்டான். கதுமயம் உண்டா. ஹல்லேலூயா. ஏசாயா வாசிக்கிறோம் இல்லையா? ஒருவனாய் இருந்து அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான். கதுமயம் உண்டா. ஹல்லேலூயா. சாராலும் ஆபிரகாமும் இருக்கிறாங்க இல்லையா? தனி ஒரு மனுஷனா குடும்பமாக இருக்கிறாங்க. ஒருவனாய் இருந்த அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினான். இதுதான் தேவன். கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு மனிதனுடைய பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். பழுகி பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறார். நான் அந்த வசனத்தை அடிக்கடி பார்ப்பேன். ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவனை அங்கீகரித்து அவனை பெருக பண்ணினான். கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆபிரகாம் சொல்கிறான், நீ சொன்ன உடனே எனக்கு நடக்கணும்னு முறுமுறுக்கலை. சில காரியங்களை செய்ய கத்திருக்கு, அது பிடிக்கல, அது வேற இல்லையா? ஆனால் தேவன் இடத்துல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் சொன்னதை பெற்றுக்கொண்டான். கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களிலே ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார் இல்லையா? சில நேரம் இப்போது அந்த கல்யாண வீட்டில் ரசம் இல்லைன்னு சொன்ன உடனே பொறுமையோடு நாள் கணக்காக காத்திருந்தாங்க, இல்லை எரிஞ்சு போயிடுவான் இல்லையா? கவர் கொடுக்குறவனு கவர் கொடுக்காம எரிச்சு போயிடுவான். கதுமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆமாம், என்ன திராட்சை ரசம் நமக்கு இப்போ பாயாசம் மாதிரி அந்த காலத்தில் இல்லையா? பாயாசம் கொடுக்குற மாதிரி. பாயாசம் வந்தால் ஃபினிஷ், முடிஞ்சது. அதுக்கு பிறகு கறி குழம்பு ரசம் மோரெலாம் எதிர்பார்க்க முடியாது. பாயாசம் ஊற்றிட்டு அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லையா? கதுமயம் உண்டா. ஹல்லேலூயா. அப்போ திராட்சை ரசம் முடியுது. திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே எல்லாரும் பொறுமையோடு காத்திருங்கன்னு சொல்லவே இல்லை. அது தேவை, அடுத்த பந்திக்கு தேவை இல்லையா? அது அப்படியே ரன் ஆயிட்டு. கதுமயம் உண்டா. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, இயேசுக்கும் சீசர்களுக்கும் தெரியும் இல்லையா? கதுமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களிலே சில நன்மைகள் சில அற்புதங்களை கர்த்தர் ஸ்பாட்டில் செய்வார் இல்லையா? நம்மளோட சொல்லும் போதே அவங்களுக்கு விடுதலை ஆயிரும். நம்ம ஜெபம் பண்ண கூட வேண்டாம், நம்மளோட சொல்லும் பொழுது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு விடுதலை ஆயிரும். தேவன் அந்த மாதிரி கிரியை செய்வார். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு செய்கிற அற்புதங்கள் வேறு இல்லையா? அறிந்த பிறகு விசுவாசத்தின்படியே நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு வர்த்திக்க பண்ணுவதற்கு காத்திருக்க பண்ணுவார், அது வேறு. செல்ல அற்புதங்கள் ஆண்டு உடனே செய்வார். ஆண்டு கதாவது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்வார். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்தப்படியே ஆபிரகாம் தேவன் சொன்னதை என்ன பொறுமையோடு காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தரிசனம் கொடுப்பார், தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்போ நம்ம இன்னைக்கு கூட அப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து எவ்வளோ நாளாச்சு, தேவன் என்னோடு கூட பேசி எவ்வளோ நாளாச்சு, ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் செய்யலை? அப்போ தரிசனம் பொய்யா, தீர்க்க தரிசனம் பொய்யா,
தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை பொய்யா, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் பேசின உடனே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஒவ்வொருத்தங்களையும் முதல் ரட்சிப்புகளை கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்மோடு பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடக்கல்னு கேள்வி கேட்கப்படாது இல்லையா? தேவன் பேசினதை, தேவன் கொடுத்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். கதுமயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த தரிசனம் மாறலை. கதுமயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் ஒருபோதும் மாறாது. காலதாமதம் ஆகலாம், தாமதித்தாலும் அது நிறைவேறும். கதுமயம் உண்டாவதா. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுங்களேன். அந்த வசனம் எத்தனை ஆகாயில்லையா? சாரி, ஆபுக்குக் 2ஆம் அதிகாரத்திலே, ஆபுக்குக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 1084, பழைய ஏற்பாடிலே 1084, ஆபுக்குக்கில் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பா, அது நிச்சயமாய் உனக்கு வரும். குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் அப்படி சொல்லல, நேர்த்தியாய் செய்திருக்கிறார் இல்லையா? முடிஞ்சிட்டா இல்லையா? நம்ம திருமண காரியத்துக்கு நம்ம போடுறோம் இல்லையா? தேவன் அதாவது அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார், செய்ய போறார், செய்தார் இல்லையா? செய்திருக்கிறார். அப்போ தேவன் எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் நம்ம அதை என்ன செய்வோம்? அதை சோதரிப்போம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போ தேவன் உங்களுக்குன்னு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறார். அவர் சொன்ன தரிசனம் ஒருபோதும் மாறாது, அது முடிவிலே விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அந்த வசனம் உண்டு இல்லையா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. முடிவு நல்லா இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையில பொறுமை இருக்கிறது, காத்திருக்கிற காரியம் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. யார் மேல வச்ச நம்பிக்கை? கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்க பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது, வீணாகாது. நீங்க பொறுமையோடு காத்திருக்கிறதுனால உங்க நம்பிக்கை வீண் போகாது, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவர் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். அவர் முடித்து வைப்பார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நாட்களிலே அவர் பெரிதான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த வசனம் உண்டு நீதிமொழிகளிலே, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்து இருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. அப்ப நெடுங்காலமாய் காத்து இருக்குதல் இருதயத்தை, அப்போ காத்து இருக்கிறது எப்படி இருக்குதா? இருதயம் இளைத்து போற அளவுக்கு தாமதம் இல்லையா?
அடுத்து அப்படி தானே நம்முடைய இருதயம் என்ன சோர்ந்து போகிற மாதிரி இருதயத்தை, அதாவது நெடுங்காலமாய் காத்து இருக்குதல் இருதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணும் இல்லையா? சோர்வடைய பண்ணும். நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, இன்னும் நான் காத்து, அது சில நம்ம முறுமுறுக்கல் அப்படின்னா இன்னொரு காரியத்தை சொல்லுவோம். என்ன ஆண்டவரே, இந்த வாரத்துக்கு எல்லாத்துக்கும் வரும், எனக்கும் வரும் இல்லையா? கத்துமையும் உண்டாது. நம்ம முறுமுறுக்கலை, ஆண்டவர் முறுமுறுக்கலை, ஏசலை, கண் இல்லையா, காது இல்லையா, நீர் இப்படி தான் செய்வீரா, எல்லாருக்கும் மத்தியில் இப்படி தான் பண்ணுவீரா, அப்படிலாம் சொல்லலை. அந்த இருதயத்தில் ஒரு சோர்வு, அந்த இருதயத்தை நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை சோர்வடைய பண்ணும் இல்லையா? ஆண்டவரே நமக்குள்ளே பேசும், நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி காத்திருக்க முடியும், நான் எத்தனை நாளைக்கு தான் வைத்திருக்க முடியும், நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சமாளிக்க முடியும், அடுத்தவங்களை சார்ந்திருக்க முடியும், இப்படிலாம் நினைச்சலங்களை அப்படிலாம் பேசுவோம் நம்ம இல்லையா? இது நமக்குள்ளே பேசுறது. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறார் இல்லையா? நாம் அதுலேயே நம்ம சோர்ந்து விசுவாசத்தை விட்டுட்டு விலகிடக்கூடாது. மாற்று ஏற்பாடை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இல்லையா? நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயம் இளைத்து போகிற அளவுக்கு நாம் காத்திருக்கிறதுனால நம்முடைய விருப்பம் நடக்கும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சோர்ந்து போகுது சில நேரங்களில் இல்லை, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்குமா? என்ன ஆண்டவரே, நம்ம தனியாக புலம்புறோம். யாருக்கிட்டையும் சொன்னால் அது எப்படி சொல்லலாம், நம்ம பாணிக்கு கோல் சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆண்டவரை கோல் சொல்கிற மாதிரி இருக்கும், பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளே சிலங்களை புலம்புறோம். எத்தனை நாளைக்கு தான் ஆண்டவர் நான் இப்படியே இருப்பேன், என்ன என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம். நிறைய நாட்கள் காத்திருக்கிறோம், நடக்கலை. இருதயம் சோர்ந்து போகிற நாள் வரைக்கும் அது நடக்காமல் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். உங்கள் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே உங்கள் பொறுமையை பார்க்குறார், உங்கள் காத்திருக்கிற காரியத்தை பார்க்குறார். ஏசாயாவில் வாசிக்கிறோம் இல்லையா? காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சிட்டைகள் அடித்து கழுகை போல எழும்புவாங்க, கழுகை போல படுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலை, கழுகை போல எழும்புவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் சிட்டைகள் அடித்து கழுகை போல எழும்புவாங்க. அவங்க ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, அவங்க இலைப்படைய சோர்ந்து போகாமனு காரணம் அவங்களுக்குள்ள புது பலன் இருக்கிறது. கது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதனால சீசர்களை அழைத்துட்டு உடனே ஊழியத்துக்கு போ அப்படி சொல்லலை. இங்கே வா, ஒரு பலன் உனக்கு வேணும் இல்லையா? இப்படியே போனீன்னா, ஆமாம், 12 பேரை வச்சு 12 பேர் உள்ள சபை, இயேசு கிறிஸ்துவின் சபையில் 12 பேர் தான் இருந்தாங்க. அதில் ஒன்று காட்டி கொடுத்துச்சு இல்லையா? காட்டி கொடுக்கணுன்னு முறுமுறுக்கிறது ஒன்று, யாருக்கு மாற பேசுறது ஒன்று, அவிசுவாசப்படுறது ஒன்று, எல்லாம் இருந்துச்சு. 11 பேர் 12 பேரை வச்சு சமாளித்ததே பெரிய பாடு. நம்ம பரவாயில்ல இல்லையா? ஆனால் இப்படியே போனீங்கன்னா முறுமுறுப்ப, என்னை காட்டி கொடுத்துருங்க, வா எருசலேமில் வந்து உட்கார், என்ன நீ உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய பலனை தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் இங்கே சைலண்டார் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், புதிய பலன் அடைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உன்னதத்தின் பலன் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறவர்கள் புது பலன், உன்னதத்தின் பலத்தினால நிரப்பப்பட்டு அவங்க கழுகை போல செட்டைகள் அடித்து பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னால காத்திருக்கணும் இல்லையா? உடனே வா அப்படி வந்துடாது, உடனே அபிஷேகம் வந்துடாது. உடனே சிலவங்க அபிஷேகத்தை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன இது அபிஷேகம்? அது அபிஷேகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தான் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியவே தெரியாது
அந்த பலன் போன வாரம் தானே, நான் பெருமைக்கு இல்லை, சோம்பதை போன வாரம் ஊழியத்தை முடிய மறுநாள் திங்கக்கிழமை சொன்னான், எப்படி பாஸ்டர் நான் ரொம்ப இருமல் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ இருமலை வச்சுட்டு நேற்று அவங்க பலகீனத்தினால வரல, ஏன்னா அப்போ சார் இவ்வளோ பலகீனத்தை வச்சுட்டு எப்படி இந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வாரீங்க அப்படி கேட்டேன். நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கார், கத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றவங்க ஆமாம் படுத்தால் ஒளிய ஓடிக்கிட்டே இருப்பேன், கத்து மகிமை உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் என் இருமல் சத்தம், நான் படுற பாடு பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஆனால் என்ன பாடு பட்டாலும் சரி, ஆமாம் காலையில் ஆமாம் ஃப்ரெஷ் ஆகிடும், ஊழியத்து போகும்போது ரெடி ஆகிடுவேன், மூச்சு வாங்கியிருந்தாலும் ரெடி ஆகி. காரணம்னா கர்த்தருடைய ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் பலப்படுத்துகிறார். அவ்வளோ கத்து மகிமை உண்டு. அல்லேலூயா. எனக்கு பலன் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறதுனால அவருடைய காரியத்தை நான் செய்கிறேன். கத்து மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நான் வண்டியில் தான் போனேன், நான் காரில் தான் போகணும்னு நினச்சேன், நான் வண்டியிலே போயிட்டேன். என்ன தூசி படாமல் ஹெல்மெட்டை கவர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். போய் ஒரு இருமல் கிடையாது. கத்து மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்த பிறகு இருமல் இருந்தது, ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு இருமல் ஒரு சோர்வு கிடையாது. அது கர்த்தருக்கு எனக்குள்ள பாடு, கர்த்தருக்கு எனக்குள்ள பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. அவங்க ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி அவங்கள சோர்வடைய மாட்டாங்க. காரணம் அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட பலன் இருக்குத, அது அவர்களை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் சரி அவங்க கர்த்தருக்காக பிரகாசிப்பார்கள். காரணம் அவங்க காத்திருந்து தேவனிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த புதிய பலன் இருக்குத, அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்க சொல்லும், அவங்க எப்பவுமே பிரகாசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி என் தேவன் பார்த்து கொள்ளுவார். என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். என் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் பிள்ளைகள் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் பொறுமையோடு காத்துக்கொள்ளுகிற, பொறுமையோடு காத்திருக்கிற, பெற்றுக்கொள்ளுகிற எந்த காரியமும் நிச்சயமாகவே அது சோர்வடையாது, அது நமக்கு நல்ல பலனை தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடைசியாக யோபுடைய சோதனம், யாக்கோபுடைய புஸ்தகத்திலே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வாசிப்பும், யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வாசிப்பும். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் சொல்லுகிறோம், யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. அப்போ பொறுமையாய் இருந்த யோபினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கடைசியில் வாசிக்கிறோம் இல்லையா, அவனுடைய சிறையிருப்பு அதிகம், அவன் பெரிய ஐஸ்வர்யவான், நெய்யினால பாதங்களை கழுவினவன், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் எல்லாமே போயிட்டு, ஆனால் எல்லாம் போய் மனைவி சொன்னான் இல்லையா, ஆமாம் அவரை தூசித்து சீவனை விடும். எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க, என்ன ஒரே ஜபம் நன்மை நடக்குதா, மனைவி சொல்லட்டும் வேற யாராவது சொந்த பந்தம் சொல்லும். அவன் எனக்கு ஆரம்பம் சொன்னான், ஆமாம் இவன் வெள்ளத்து இப்படி விட்டு போகிறான். ஆமாம் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்ல, 4 பிள்ளைகளை வச்சுருக்க பார்த்துக்க, 4 பிள்ளைகளை வேற வச்சுருக்க நீ பார்த்துக்க, ஊழியன்னு செய்கிற. ஆமாம் 4 பிள்ளைகள் இருக்குது, அது 3 பொட்டை பிள்ளைகளை வச்சுருக்க பார்த்துக்க அப்படி சொல்லுவார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். எல்லாரும் சொல்கிறது அவங்க மாம்சத்தில் சொல்கிறது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ யோபினுடைய பொறுமையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, யோபினுடைய பொறுமையை நம்ம வாசித்து இருக்கிறோம். அப்போ பொறுமையா இருக்கிறவங்களுக்கு பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா பாக்கியவான்கள்.
பொறுமையாய் காத்து இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க சொல்லுவாங்க பைத்தியக்கார், எடுத்தோமா கவுத்தமான ஒரு முடிவு எடுக்காம விட்டுட்டு ஆண்டவர் ஆண்டவர் அப்படி சொல்லி பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு உலகத்தான் சொல்லுவான். ஏதோ பார்த்தோமா முடித்தோமா தள்ளி விட்டோமா, சில ஆளுக்க சொல்லுவாங்க இதையும் தள்ளி விட்டணும். அந்த வார்த்தை நம்ம வாயில் வரக்கூடாது. சில ஆளுக்கு சொல்லுவோம் இல்லையா, இதை தள்ளி விட்டணும், தள்ளி விட்டுன்னு சொல்லாதீங்க இல்லையா, ஆமாம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லலாம். அது மயம் கொண்டாடலோ ஐயா. காலத்தில் நான் தள்ளி விட்டுட்டேன்னா எங்கே தள்ள போகிறோம்? அப்படி பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய பலகீனத்தை அறிஞ்சு காலத்தில் கெதியாக இருக்கும்போதே, அவங்க கெதியாக இருக்கும்போதே இந்த ஒன்றை தள்ளிட்டோம்னா அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. வார்த்தை நல்ல வார்த்தையாக நம்ம என்ன செய்யணும், பேசணும். கதுமயம் உண்டாவதா இல்லையா, அது சொல்லுவையா. அப்போது யோபன் மனைவியே சொன்ன, சீவனை விட்டுட்டு போறவியா, போட்டுட்டு ஏன் இவ்வளோ அவசரம் இல்லையா, எல்லாம் போச்சு, எப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். கதுமயம் உண்டாவதா இல்லையா, அது சொல்லுவையா. அவன் தேவனுடைய செயல், தேவனுடைய கிரியை யோபினுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டான். கத்மயம் உண்டாலோ ஐயா. சாத்தான் வெக்கப்பட்டான், பிசாச ஆண்டவர் வெக்கப்படுத்தி தேவன் மகிமைப்பட்டார். உங்க பொறுமையில தேவன் மகிமைப்படுவார். நீங்க பொறுமையாய் காத்திருக்கீங்க இல்லையா, இதுல கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். முறுமுறுக்காதீங்க. இவ்வளவு நாள் காத்திருக்கிறோன்னு முறுமுறுக்காதீங்க. இவ்வளவு காலம் தேவையா, என் இருதயம் சோர்ந்து போகுதே, இளைக்க பண்ணுதே அப்படின்னு விசுவாச வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு கொண்டு வராதீங்க. பொறுமையா இருங்க. கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர், பைபிள் கொடுக்கிற பெயர், நீங்கள் பாக்கியவான்கள். பைத்தியக்காரன் அல்ல, உலகத்துக்கு பைத்தியம். நீங்கள் பாக்கியவான்கள். எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதற்காக சில காரியத்தை உடனே செய்வார், செய்யக்கூடிய காரியத்தை உடனே செய்வார். தாமதப்படுத்த தாமதப்படுத்தலாம். தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்வார். கத்மயம் உண்டாவதாக சொல்லுவையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. நிறைய காரியங்களுக்கு நீதிமொழிகள்ல என்ன பொறுமையாக இருக்கிறதுனால என்ன, ஆமாம், பிரபை சம்மதிக்க பண்ணும். நிறைய காரியங்களாக இருக்குது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் மூலமா எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால அல்லேலூயா எல்லாம் ஜெபம். நான் உங்களுக்கு மேலோட்டமாகத்தான் சொன்னேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். அந்த வசனத்தை இப்படி பாருங்க. நான் ஜெபம் பண்ணேன், நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணேன், நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டு நான் பொறுமையோடு காத்திருந்தேன். நான் என் தேவனிடத்துல சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் திரும்பினார், அவர் என் பக்கமாய் திரும்பினார். ரீமாலா பாஷா கராரா. எல்லாம் ஜெபம் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவர் எல்லாரும் எளிமை நிற்போமா, எல்லாரும் எளிமை நின்று. இந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கீழே நிறைய வாசிக்கிறோம். உளையான சேற்றில் இருந்து அவர் தாவீதை தூக்கி எடுத்தார். விழுந்து போன தாவீதை தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம்.
அவன் விழுந்துட்டேன்னு சொல்லி தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பான். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கரங்களை வைத்து, நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற வரைக்கும் நான் என் தேவனிடத்தில் நான் சொல்லிட்டு நான் காத்திருந்தேன். நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் திரும்பினார். அவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பொறுமையாய் இருக்கிறவர்களை குறித்து நாம் பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையை குறித்து தேவன் கொடுக்கிறது நீங்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. அல்லேலூயா. யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் வாசித்திருக்கிறோம். தேவனுடைய செயலின் முடிவையும் பார்த்துருக்கிறோம். நம்ம பொறுமைக்கு கர்த்தர் என்ன செய்தாருங்கிறதையும் பார்க்குறோம். கர்த்தர் கைவிடவே மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்கு. அந்த தரிசனம் எடுபடலை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் எடுபடலை. கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தை இன்னைக்கும் மாறலை. காலங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். கர்த்தருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது. எல்லாரும் கரங்களை வைத்தோமா? கர்த்தருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது. காலங்கள் மாறும், வருஷங்கள் மாறிடலாம், அதிகமாகலாம். கர்த்தருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது. கர்த்தர் உங்களை அழைப்பு ஒருபோதும் மாறாது. உங்களுக்கு கொடுத்த தரிசனம் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா, துதிக்கிறோம். அது ஒருபோதும் மாறாது, பொய் சொல்லாது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயமாய் வரும். அது இனி தாமதிப்பது இல்லை. அவர் செய்வார். தரிசனம் ஒருபோதும் மாறாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறிட்டோன்னு சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறிட்டோன்னு சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் இன்னும் இருக்கு. கர்த்தர் உங்களோட கூட பேசின வார்த்தை இன்னும் இருக்கு. அது ஒருபோதும் அழியாது, மாறாது. நிச்சயமா நடக்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க காத்திருக்கிற ஒருபோது வீண் போகாது. உன் நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியம் ஒருபோது வீண் போகாது. நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும். நிச்சயமாய் முடிவு கிடைக்கும். ஒரு முடிவு கிடைக்கும். இன்னும் முடிவு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னும் எனக்கு விடை கிடைக்கலன்னு சொல்லப்படாது. இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லப்படாது. எனக்கு இன்னும் ஏன் பதில் கிடைக்கல, இன்னும் ஏன் எனக்கு இன்னும் முடிவு கிடைக்கல? உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. மனுஷனை நம்புறேன், கர்த்தரை நம்புறேன். கர்த்தரை நம்பி நான் பொறுமையோடு இருக்கிறேன். நிச்சயமாய் முடிவு வரும். எனக்கு நிச்சயமாய் எனக்கு பதில் வரும். நிச்சயமாய் எனக்கு பதில் வரும். நான் இழந்து போனது எனக்கு திரும்ப வரும். இயேசுவின் நாமத்துல எல்லாம் சொல்லமா, இயேசுவின் நாமத்துல எனக்கு பதில் வரும். இயேசுவின் நாமத்துல எனக்கு நல்ல ஒரு முடிவு வரும். நான் இழந்து போன திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். கமாலாபா சங்கர நீ மாலாதா காபா. கர்த்தர் பொய் சொல்லாதவர். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் சொன்னதை அப்படியே மனசுல வச்சு பொறுமையோடு காத்திருக்கிறான். எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆணையிட்டு கொடுத்தா தேவன் அவனுக்கு. நீ காமலாமா, நீங்க சத்தியம் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு 100 வயசு 150 வயசு ஆனாலும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எவ்வளவு காலமானாலும் சரி, என் தேவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து
வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். அல்லேலூயா. தேவன் சொன்னது ஒருபோதும் மாறார். அவன் பொறுமையோடு காத்திருந்தான். என் தேவன் என்னோ எனக்கு தாரேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் காத்திருப்பேன். என் தெய்வத்துக்காக நான் காத்திருப்பேன். என் தேவன் தருவதற்காக நான் காத்திருப்பேன். நான் அவசரப்பட்டு எதையும் நான் எடுக்க மாட்டேன், முடிவெடுத்துற மாட்டேன். என் இருதயம் இளைத்து போனாலும் பரவாயில்ல, என் இருதயம் சோர்ந்து போகிற அளவுக்கு நான் காத்திருக்கிறேன். கர்த்தர், நீங்க காத்திருக்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஒரு புது பலன் வரும். அது உன்னதத்திலிருந்து வரும். அது உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உண்மையிலே சொல்ல திருவிருந்து ஆராய்னோன்னு ஒரு கண்டிப்பான ஒரு செய்தி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நேற்று ராத்திரி ஆண்டவர் அதை அப்படியே மாற்றிட்டார். இதுதான் பேசணும். இதை குறித்து நிறைய வேறு பாயிண்ட் வச்சிருக்கேன். பேசுறதெல்லாம் இதைத்தான் பேசணும். ஆண்டவர் செல்லாங்களை அப்படி தான் மாற்றுவார். திருவிருந்து ஆராய்னா அவங்களுடைய செய்தி வேற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் என்னை அப்படியே மாற்றி நேற்று ராத்திரி ஒரு செகண்டில் அந்த செய்தி அப்படியே எனக்கு கொடுத்தா. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. உம்முடைய தரிசனம் ஒருபோதும் மாறாது. நிச்சயமாய் வரும். அதை இனி தாமதிப்பது இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க இடைப்படுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா குழப்பங்கள் மாறட்டும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குழப்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, கிரியை செய்யுங்க. வரக்கூடிய நன்மைகளுக்கு தடை செய்கிற காரியங்கள் எல்லாம், எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெள்ளகட்டும். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை, குழப்பங்களை, பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவியின் கிரியைகள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். கணவனுக்கு மனைவிக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும். ஐயா, குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற தேவன் ஸ்தோத்திரம். எல்லா பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். ஐயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 11ஆவது மாதத்துல இந்த முதல் வாரத்துக்காரங்கள் செபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே துதிக்கிறோம். வியாதிப்பட்ட பிள்ளைகள் தேவன் தொட்டு சுகப்படுத்தும். எல்லா வியாதிகள், விலகினங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். சரீரத்தில் உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம். கிரியை செய்யுங்க. செபிக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொழில் வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவ சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்க மகிமைப்படுங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில்.
நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எதிர்பார்க்கிற வேலைக்காக சோத்திரம், தொழிலுக்காக சோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோருக்கு நல்ல சந்தோஷம், சமாதான, மன நிறைவு காணப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய பந்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரட்சிக்க